ஆனால் வான்கோழி பார்த்தீங்கன்னா இது ஒரு சவுண்டு, ஒரு விதமாக சவுண்டு கொடுக்குது பாரு. வான்கோழி இன்னும் மோசமாக சவுண்டு கொடுக்கும். அது ஒரு மாதிரி சவுண்டில் பக்கத்துலலாம் இல்லை, அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்ன இந்த கோழி சவுண்டுக்கே வந்து என்னது அது உங்கள் மாடியில் கத்திட்டே இருக்குது என்னதுன்னாங்க. ஏன்னா அது நார்மல் கோழி மாதிரி கத்தாமல் சவுண்டே ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் கின்னி கோழி சவுண்டு கேட்டுக்கிறீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது சவுண்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கின்னி கோழி சவுண்டு. அதுபோல் வான்கோழி சவுண்டு இன்னும் அதிகமாக இருக்கும். 2 பேரும் பாருங்கள் அடியில் இருக்கிறாங்க. வான்கோழி சவுண்டு இன்னும் அதிகமாக இருக்கும். அது சைஸும் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். நம்ம ஒரு டைம் வந்து வான்கோழி குஞ்சு வாங்கி வளர்க்கணும். வான்கோழி குஞ்சு ரேட்டு வந்து அதிகம்தான். அப்புறம் வாங்கிட்டு வந்து இறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். இது என்ன 100 ரூபான்றதுனால வாங்கிட்டேன். வான்கோழி குஞ்செல்லாம் ஒன்றே அதிகமாக சொல்கிறாங்க பல்லாவரம் சந்தையில். நீங்கள் இது போல் பல்லாவரம் சந்தையில் கோழி குஞ்சு வாங்கி பழச்சிருக்கா சொல்லுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி பல்லாவரம் சந்தையில் கோழி குஞ்சு வாங்கினா வச்சுக்கலாம் நிற்காது, மோஸ்ட்லி இறந்துடும்.